அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உடல்நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மன அமைதி பெற அகத்தவும் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியை 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல்நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து விட்டு கொடுத்தல் வேண்டுமா என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி வனஜா அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனை வரைக்கும் முன்னதாக இன்று நமக்கு ஆழமான சாந்தி தவத்தினை வழிநடத்தி கொடுத்த பேராசிரியரை வாழ்த்தி மகிழ்வும். பேராசிரியர் குந்தவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற தலை விட்டு கொடுத்தல் வேண்டுமா. ஒரு ரப்பரோ பென்சிலோ உரையாடி கொண்டிருப்பதை போல ஆரம்பிக்கலாம். ரப்பரிடம் எரேசரிட்ட பென்சில் சொல்றதான், நான் தவறாக ஏதாவது எழுதிவிட்டால் கூட நீ அதை அழித்து காணாமல் செய்து விடுகிறாய், நன்றி, ஆனா நீ அதற்காக தேய்ந்து விடுகிறாயே என்று வஞ்ச புகழ்ச்சியாக கூறியது பென்சில். இதை கேட்ட ரப்பர், நான் கரைந்தாலும் பரவாயில்லை, இந்த சமுதாயத்தில் தவறான விஷயங்கள் பரவாமல் தடுப்பதற்கு உதவுகின்றேனே, அதை நினைக்கும் பொழுது எனக்கு பெருமையாக உள்ளது அப்படின்ட்டான். இது போல நாம் எத்தனையோ நன்மைகளை பிறரிடம் இருந்து பெற்றுக்கொள்கிறோம். சில சமயங்களில் அந்த நன்மை கூட அவர் விருப்பம் போல அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்பவாறு செய்வார்கள். அதற்கு நம்ம எந்த கருத்துமே தெரிவிக்க முடியாது. அவர்களுக்கு அந்த மாதிரி அவர்கள் உதவி செய்தா கூட இந்த உதவியை செய்தாங்களே அப்படின்ட்டு அதற்கு நன்றி கூறணும். அப்பதான் அந்த கொடுத்தலாகும். பெரும்பாலும் இதை நாம் நம் குடும்பத்திலேயே பார்க்க நேர்க்கிடும் இல்லையா. வாழ்க்கை துணை நமக்கு ஏதாவது உதவி செய்ய சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சமயத்துல ஒரு போன் கால் அவங்களுக்கு வந்துடுச்சுன்னா இந்த வேலைய சற்று கொஞ்சம் கவனம் இல்லாமையோ இல்லாத அப்படியே நம்ம கிட்ட சொல்லிட்டு இத நீயே பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதனால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அவர்களுடைய அந்த போன் அவசியத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அங்கே விட்டு கொடுத்தல் இயல்பானதாகிவிடும். இதில் தவறேதும் இல்லையே. அங்கு அன்பு இன்பம் மட்டுமே நிறைந்து இருக்கும். கணவன் மனைவி இடையேயான நட்புறவையும் ஒற்றுமையையும் உயிர் போல மதிக்க வேண்டும் என்கிறார் நமது அருள் தந்தை அவர்கள். அதை பெற நாம் எது வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம், கற்பை ஒன்றை தவிர. அதை பார்த்து வளர்கின்ற குழந்தைகளும் நல்ல பொறுப்பான வருங்காலத்தில் சமுதாயத்திற்கு உதவக்கூடிய நல்ல குழந்தைகளாக வளரும். ஏனெனில் குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் உள்ள உறுதியான நெருக்கமான உண்மையான இனிய நட்பு நிலவ வேண்டும். ஆனால் அதே இப்படி மாறி அவரிடம் இந்த குறைகளை, வேலையை இப்படியே செஞ்சிட்டீங்களா, கொஞ்சம் கூட முழுமையாக செய்ய முடியாதா என்று கூறினால் அடுத்த முறை நமக்கு உதவி செய்வாங்களா? பிறர் மேல் குறை கண்டு கொண்டே இருந்தால் குறையுள்ள வாழ்க்கையாக தானே இருக்கும். ஒரு உண்மையான நிகழ்வுங்க. 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு காலை மாலை 2 வேளையும் அவங்க அப்பா அம்மா ஸ்கூலுக்கே போய் இன்சுலின் போட்டு வராங்க. காரணம் அப்படின்னு நமக்கு என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த குழந்தை இயற்கையாக சுரக்கக்கூடிய அந்த பேங்க்ரியாஸ் அந்த குழந்தைக்கு சுரக்கல். எனவே பிறந்த
முதல்ல அந்த குழந்தைக்கு குறைபாடு. இதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்த போது, அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது, அந்த தாய் சாப்பிடுவாங்க இல்லையா? கொஞ்சம் எப்பவுமே நம்ம வயித்துல ஒரு குழந்தை இருந்தா கொஞ்சம் பசிக்கும், இல்ல சில ஆசைகள் இருக்கும். அப்பல்லாம் அவங்க அந்த தாயாருடைய மாமியார், மாமனார், அதாவது ஃபாதர் இன் லா, மதர் இன் லா, எப்ப பாரு சாப்பிட்டுட்டே இருக்கியேம்மா, அப்படின்னு அடிக்கடி நீ சாப்பிடுறீங்களேன்னு துன்பப்படுத்துவாங்களாம். அத கேட்டு உள்ள அந்த குழந்தை. அதனால அந்த குழந்தைக்கு பிறக்கும்போதே அந்த பேன்கிரியாஸ் பிரச்சனை வந்துருச்சு. இதே போல ஒரு குழந்தைய ஒரு சொன்னாங்க. ஒரு ரீசென்ட்டா போன வாரம் ஒரு குழந்தை பிறந்ததுன்னு பார்க்க போனோம். அப்ப ஆஸ்பத்திரியில சொன்னம்போது சொன்னாங்க, ஒரு குழந்தைக்கு பிறக்கும்போதே தைராய்டு கிளாண்ட் இல்லவே இல்லையாம். அந்த கிளாண்டே இல்லைங்கும்போது, அப்ப டாக்டர் இப்ப ஆர்டிஃபிஷியலா உள்ள வைக்கணும்னாங்களாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டபோது, ரொம்ப ஸ்பைசியா, அதாவது அவங்க எப்பவுமே அந்த தாய் வயித்துல குழந்தை இருக்கும்போது, ரொம்ப காரமான உணவு, இல்ல ரொம்ப அந்த ஸ்பைசியான உணவெல்லாம் சாப்பிட்டு, சாப்பிட்டு, சாப்பிட்டு உள்ள வளரும்போதே அந்த குழந்தைக்கு தைராய்டு கிளாண்டே இல்லாம போயிடுச்சாம். இப்ப இந்த இப்ப அதனால என்ன ஆச்சு? பிறந்த அவர்கள் சந்ததியே அந்த துன்பத்தை அனுபவிக்கின்றது. அந்த குழந்தை மட்டுமா துன்பப்படுகிறது? மொத்த குடும்பமே அல்லவா துன்பப்படுகின்றது. இதுதானே செயல் விளைவு தத்துவம். நாம் செய்யும் செயல்கள் அனைத்திற்கும் இன்பமாகவோ துன்பமாகவோ, இன்றைக்கோ நாளைக்கோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பமாக மாறிவிடுகின்றது. இதைதான் மகான் நமக்கு என்ன சொன்னாரு? ஆங்கார காலமதில் அகந்தை கொண்டால் அத்தனையும் வீணாகி போயிடாதே, சாயங்காலம் வரும்போது இவைகள் எல்லாம் சத்தியமாக வினைகளாக வருமப்பா என்றார் நடுவர். நம்ம ஒருவர் மனம் நோகும்படி செய்துவிட்டு எத்தனை கோவிலுக்கு போய் புண்ணிய தலங்களுக்கு சென்று நம்ம நீராடினாலும் அவை புண்ணிய கணக்குல தான் வரும். ஆனால் மற்றவர் மனம் வருந்த நாம் செய்த செயல்கள் பாவத்தீவுகளாக அனுபவித்தேதான் தீர வேண்டும். பிறவிக்கடல் நீந்துவதற்கு குடும்பமும் குடும்ப அமைதியும் அவசியம். மற்றவர்களால் நம் ஆன்மீக வாழ்வு பாதிக்கப்படாமல் எல்லோருக்கும் ஒத்ததாக முதலில் நாம் குடும்பத்தில் இருந்தான் ஆரம்பிக்க வேண்டுமே தவிர வெளியில தேட முடியாது. அப்ப குடும்ப அமைதிதான் தொடங்கி சமுதாயத்தில் விரிவான அமைதியாக நிலம். ஒரு குடும்பத்துல 4 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் தேவை, அளவு, தன்மை, காலம், இந்த 4 காரணங்கள்னால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு மாறுபடும். அதனால சின்ன சின்ன பிணக்கும் ஏற்படும். ஒரு தேவை மற்றவர்களுக்கு தேவையற்றதாக இருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு அம்மா அலுவலகம் செல்றாங்க. ஆபீஸ் போற அம்மான்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு 2 வீலர் போன அவசியமா இருக்கலாம். அருகில பள்ளிக்கு செல்லக்கூடிய மகனுக்கு சைக்கிள் போதுமானதாகவே இருக்கும்போது அங்கே மகிழ்ச்சி. ஆனா அதை விடுத்து அந்த பையன் அம்மாவோட போட்டி போட்டுட்டு எனக்கும் 2 வீலர் தான் வாங்கி தரணும், இல்ல என்ன மாதிரி அம்மாவும் சைக்கிள்ல தான் போனோம் அப்படின்னா அங்க என்ன நடைபெறும்? அந்த அந்த உறவுக்குள்ளேயே ஒரு பிணக்கம் ஏற்படும் இல்லையா? அப்ப அங்கதான மனக்கசப்பும் ஏற்படுகின்றது. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு செயல்படும் போதுதானே அந்த குடும்பம் கலை கோவிலாக திகழும். கணவன் மனைவிக்கு இடையே சினம் வந்தால் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்ளலாம், கொஞ்ச நேரம். அந்த இடத்தில் இதை நாம் விட்டு கொடுத்தல் எனலாம். யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தாலும் போதும், அது சண்டையிலிருந்து சமாதானமாக ஆவதற்கு ஒரு வாய்ப்பாகின்றது. அந்த சினம் அப்படியே தணிந்து விடும். ஏனென்றால் ஒருவர் மீதான உண்மையான அன்பானது அந்த கோபத்தை நிலைக்கச் செய்யாது. அங்கே மன்னிக்கும் மனமாக மாறிவிடும். அதனால்தான் நமது அருட்தந்தை அவர்கள் குடும்பத்துல யார் அதிகம் விட்டு கொடுக்கிறீர்களோ அவர்கள்தான் அறிவாளி என்றார்கள். விட்டு கொடுத்தால் உறவுகளையும் மன அமைதியும் பேண அவசியமான உயர் பண்பாகும். ஆனால் அது கோழைத்தனம் அல்ல. விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை. விட்டு கொடுப்பதற்கான முக்கிய அம்சம் என்னங்க? உறவுகளை மேம்படுத்த முடியும். எனக்கு தெரிந்த ஒருவர் அவங்களுடைய சகோதரி இறுதி பயணத்திற்கு கூட செல்லலைங்க. காரணம் ஏதோ ஒரு விதமான மனக்கசப்பு. கடைசியா பார்க்கக்கூடிய அந்த ஒரு சமயத்துக்கு கூட போகல. அறிவில உயர்ந்தவர்கள் நாம். ஆனால் ஏதோ ஒரு ஈகோ இல்லையா நம்ம கிட்ட தடுக்கின்றது. காக்கை கூட்டங்களை பாருங்களேன்.
ஒரு காக்கை இறந்து விட்டால் மற்ற எல்லா காக்கைகளும் அங்கே வரும். அது மட்டும் இல்ல, நீர்நிலைகளுக்கு போய் நீராடி சென்று விடும். ஆனால் அறிவில் உயர்ந்தவர்கள் நாம் அந்த பிடிவாதத்தை தவிர்த்து உறவுகளை வலுப்படுத்த வேண்டும். அங்கதான் விட்டு கொடுத்தல் அவசியமாகின்றது நமக்கென்று. மன அப்புறம் பக்குவம். விட்டு கொடுத்தல் என்பது பக்குவம், ஒரு பலவீனம் அல்ல, மன முதிர்ச்சியின் அடையாளம். பெரும்பாலும் நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைகிட்ட அவங்களுடைய தோற்றத்தை போலவே அந்த குழந்தை மாதிரியே இவங்களும் நடிப்பாங்க. அது என்ன மாற சொன்னாலும் அப்படியே இவங்களும் மாறுவாங்க. அதனால அது அன்பின் மிகுதியால் வரும் பக்குவம். பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கும். இது ஏமாளித்தனமாக தோன்றினாலும் ஆரோக்கியமான உறவு முறைக்கு அவசியமாகின்றது இல்லையா? மன அமைதி. மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்களுக்கு ராஜ்யத்துல பாதியை கொடுக்க வேண்டும் என்கின்ற போது கௌரவர்களால் கொடுக்கப்பட்டது காண்டவ பிரஸ்தம் என்கின்ற மாயவனம். இது மாயை என்ற அரக்கனால் உருவாக்கப்பட்டது. இதில் காணல் நீரை இருக்கும்னு நினைச்சு போனா அங்க தண்ணி இருக்காது, தண்ணி இருக்காதுன்னு போனா அங்க தண்ணி இருக்கும். இது போலதான் ஒரு வாட்டி ஒரு சமயம் அங்க துரியோதனன் இதை நினைச்சு தாண்டும் போது, தண்ணி இருக்குன்னு நினைச்சு தண்ணி இல்லைன்னு நினைச்சு தாண்டும் போது வழிக்கு விழுந்துருவாரு. இத பார்த்த பாஞ்சாலி அம்மா சிரிச்சிருவாங்க. வேற யாரோ சிரிச்சதுதான் இவங்க சிரிச்சாங்கன்னு நினைச்சிட்டு அது துரியோதன் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. அப்ப அது வஞ்சமாக மாறித்து. ஆனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் போது தேவையில்லாத சிக்கலை தவிர்த்து நிம்மதியான வாழ்க்கை வாழ வழிவகுக்கும் அல்லவா? இதை கதையாக நம்ம எடுத்துக்கொண்டாலும் நிஜத்தில் நடந்தது இது இல்லையா? சில வருடங்களுக்கு முன்னால விழுப்புரத்துக்கு அருகில ஒரு ஸ்கூல்ல நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஒரு தாய்க்கு தன்னுடைய மகள் நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை. அந்த ஆசையில என்ன பண்ணினாங்க, அதை விட நல்ல மார்க் வாங்கக்கூடிய சிறுவன் மேல ஒரு பொறாமை. அதனால என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைகளுடைய உணவுலேயே உயிரை போக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றை கலந்து கொடுத்து விட்டார்கள். இதனால என்ன ஆச்சு, அந்த குழந்தை அந்த எந்த பெண்ணிற்காக செய்தாங்களோ அந்த பெண்ணுடைய வாழ்க்கையே வீணா போயிடுச்சு இல்லையா? அப்ப தேவையான ஆசையாக இருந்தால் நாம் சங்கல்பம் செய்து நிறைவு பெற வழிவகுக்க செய்யலாம். ஆனால் முறைப்படுத்தப்படாத ஆசை பேராசையாகி தினம் வஞ்சம் வரைக்கும் சென்று விடுகின்றது. இறைநிலை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பொருளையும் படைக்கும் போதே வெற்றிக்கு தேவையான அனைத்தையும், அவனுடைய வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் அழித்துதான் படைத்துள்ளது என்கிறார்கள் பெரியவர்கள். பூமியில விதைக்கப்பட்ட விதை கூட எதிர்ப்பை சமாளித்து முளைத்து காட்டுகின்றது. ஒவ்வொரு நாளும் காட்டுல சிங்கத்தால கொல்லப்படுகின்ற மிருகங்கள் கூட அந்த சிங்கம் தன் தேவைக்கு போக மீதி உணவை வேற கழுகோ ஓனாயோ சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு விட்டு விடுகின்றது. உழைத்து பொருள் ஈட்டக்கூடிய அறிவு கிடைத்த மனிதன் மட்டும் ஏன் பொறாமையால் மற்ற உயிர்களையும் துன்பப்படுத்துகின்றான்? இன்று நில உலகில் வாழும் மக்கள் அனைவரும் துன்பப்படுவதற்கு காரணமே ஒரு மனிதனுடைய அதிகார பற்றும் பொருள் பற்றும் புகழ் பற்றும் தானே. பெரிய மீன்களால ஆகாரத்திற்காக விழுங்கப்படும் நிலையில் இருக்கும் போது கூட அந்த சிறிய மீன்கள் கடலில் புலம்பாமல் வாழ்கின்றன. மனிதர்களால் எப்பொழுது வேண்டுமானாலும் வெட்டப்படுகின்ற வாழ்க்கையை அனுபவிக்கின்ற மரங்களும் நிமிர்ந்து நிற்கின்றன. சிறியதான உடலையும் பல துன்பங்களையும் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் எறும்புகள் கூட துவண்டு போகாமல் வாழ்ந்து காட்டுகின்றன. ஆக விட்டு கொடுத்தலில் நாம் இழப்பது ஒன்றுமே இல்லை. இதனால் விவேகமே உண்டாகும். ஆனால் கற்பையும் சுயமரியாதையும் இழக்காமல் மற்றவர்களுடன் வாழும் அளவுக்கு விட்டு கொடுத்தலே போதுமானது அவசியமாகின்றது. விட்டு கொடுத்தல் என்பதை இயலாதவர்கள் கோழை குணம் கூற இயலாது. அப்படி கூறினால் அது தவறு. ஒரு செய்தித்தாளில படித்த ஒரு நிகழ்ச்சி உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு கிராமத்துல உள்ள இரு பள்ளி மாணவர்களிடையே எப்பொழுதும் ஒரு போட்டி மனப்பான்மை இருக்குமா. கட்டுரையா இருந்தாலும் சரி, கவிதையா இருந்தாலும் சரி, பேச்சு போட்டி, விளையாட்டு என எதுவா இருந்தாலும் பல பள்ளிகள் கலந்து கொண்டா கூட இந்த இரு பள்ளி ஒரே ஊர்ல இருக்கிற பள்ளிகள் தான். ஆனா அந்த மாணவர்களுக்கு இடையே எப்ப பாரு யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க, இல்ல யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு போட்டி இருந்து கொண்டே இருந்தது. அது போல ஒரு முறை கூடைப்பந்தாட்ட போட்டி.
அப்படி அதை நான் இது கூட அப்ப அந்த போட்டியில கூட இந்த 2 எல்லா பள்ளிகளும் நடந்து கொண்டாலும், இந்த 2 பள்ளிகள் மட்டும் கடைசியில கலந்துக்குது. அப்ப இந்த பள்ளிகளுக்கிடையே தான் வெற்றி பெறுவேங்கிற ஒரு பெரிய எல்லா மாணவர்களுக்கிடையும். ஆனா கசப்புத்தன்மையும் உருவானது. ஏன்னா தோத்து போயிட்டோம்னா, அதனால என்ன அப்படிங்கிற அந்த கசப்புத்தன்மையும், உணர்ச்சியும் இருந்தது. தோல்வி அடையும் மாணவர்கள் அவருக்கு எதிராக செயல்புரியவும் தயாராகி விட்டார்கள். ஆசிரியர்கள் எவ்வளவோ எடுத்துக் கூறியும் அவர்களின் பேச்சை கேட்க விரும்பவில்லை. இந்த மாதிரி அந்த பள்ளி அந்த அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள அந்த வஞ்சம் அவ்வளவு ஊனி போய்விட்டது. போட்டி முடிவு பெறுறது. அப்ப வந்து அந்த பள்ளி எந்த பள்ளி வின் பண்ணும் அப்படிங்கிற இருந்தபோது, அந்த பள்ளி மாணவர் தலைமை ஏற்கக்கூடிய அந்த பள்ளி மாணவனுக்கு தெரிஞ்சது. நம்ம தான் வின் பண்ண போறோம்ன்னு. அவனுக்கு திடீர்னு ஒரு உணர்வு தோணித்து. அதாவது நம்ம இத வேற மாதிரி யோசிச்சா என்ன? எப்ப பார்த்தாலும் நமக்குள்ள ஒரு கசப்புத்தன்மை ஏற்படுகின்றது அப்படின்ட்டு, அங்க ஜட்ஜா வந்து அந்த பரிசையாளர் சொல்லக்கூடியவரிடம் போய் இந்த பையன் ஒரு துண்டு சீட்ட நீட்டுறான். நீட்டுட்டு அத வந்து படிச்சு பார்த்துட்டு அவரு கடைசியாக அந்த பரிசை அளிக்கப் போற அந்த யார் வின் பண்ணாங்கன்னு சொல்ற சமயத்துல இந்த பையன கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்த மாரின்னோனே அந்த எதிராளியினர் உடனே பாத்தியா, நமக்கு பரிசு வரல. இந்த பையன் தான் எடுத்துக்க போறான். அதாவது இது முதல் தெருவுல இருக்கக்கூடிய பள்ளி. இந்த பையனுக்கு தான் இந்த ஸ்கூலுக்கு தான் கிடைக்கப் போகுதுன்னு எண்ணம். ஆனா அவர் கூப்பிட்டு என்ன சொன்னாரு, இந்த பரிசு இது 2வது தெருவுல இருக்கிற அந்த பள்ளிக்கு தான் இந்த வாட்டி. ஆனா இந்த பையன் ஏன் இவன கூப்பிட்டேன்னா, இவன் ஒரு இந்த துண்டு சீட்டுல எழுதி குடுத்துருக்கான். எனக்கு என்ன எழுதி குடுத்துருக்கான்னா, நான் இந்த பரிசு வந்து எங்களுக்கு தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த பரிச பெறுத்துனால எங்களுடைய நண்பர்களுக்கு எங்களுக்குள்ளேயே இருக்கிற இந்த வளர்ற இப்பவே எங்களுக்குள்ளேயே ஒரு கசப்புத்தன்மை ஏற்பட்டுடுது. ஆனா இது சமுதாயத்திற்கு நல்லதே கிடையாது. அதனால இத அந்த பள்ளிக்கே விட்டு குடுத்துருங்க. அந்த பள்ளிக்கே இந்த பரிச குடுத்துருங்க அப்படின்னு எழுதி குடுத்துருக்கான் அப்படின்னாரு. அதே அந்த அத அறிவிச்சுட்டு அந்த பரிச அந்த 2வது தெருவுல இருக்கிற பள்ளிக்கே அந்த இவர் குடுத்தாரு. குடுத்துட்டு ஒண்ணே ஒண்ணு சொன்னாரு. சரி அதே சமயம் இந்த பையனின் விட்டு கொடுத்தலுக்காக ஒரு பரிசு நம்ம குடுக்கணும்ல. அந்த பரிசு இன்னும் இந்த உலகத்துல ஒருவராகவும் உருவாகவில்லை என்று அறிவித்தார். இதுவரை எதிலுமே எதிரும் புதிரமாக இருந்த மாணவர்கள் ஒன்று கூடி ஆரவாரம் செய்தனர். சின்ன சின்ன மலர்களை கோர்த்தால் எப்படி ஒரு மாலையாக மாற்றம் அவ்வாறுதானே வாழ்க்கையில் இன்பங்களும் உறவுகளும் உருவாகின்றன. ஆனால் இன்று நம்மின் பெற்றோர்கள் பலரும் ஒரு பழக்கம் இருக்குங்க. அதாவது நம்பல்லாம் வந்து படிக்கும்போது, நம்ம படிக்கிற காலத்துல கொஞ்சம் எதுவா என்ன சொல்லுவாங்க, எல்லாரோடையும் பகிர்ந்து சாப்பிடுன்னு. ஆனா நம்ப என்ன சொல்றோம், பகனுக்கிட்ட ஷேர் செய்யாதே என்று கூறுவது. இதனால் அக்குழந்தைகள் வளரும்போதே போதிய மனபலம் இல்லாமல் மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றனர். ஒரு முறை ஒரு பெரிய ரைட்டர் அதாவது பாலகுமாரன் ஐயா அவர்கள் அ ஒரு கூறியது இது. சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு அப்போ அவருடைய குரு யோகிராம் சுரத்குமார் தான். அவரை காணுவதற்காக சென்றார். அப்ப போகும்போது சென்னையிலிருந்தே ஒரு பெரிய ரோஜாப்பூ மாலைய வாங்கிட்டு பஸ்ஸுல அவர் திருவண்ணாமலைக்கு போறாரு. அவர் வந்து அமர்ந்து அந்த உட்கார்ந்து போகக்கூடிய சீட்டு 3 பேர் உட்காரக்கூடிய சீட்டு. ஆனால் இவர் ஒருவரே உட்கார்ந்திருந்தார். பிறகு பஸ்ஸுல ஏறிய ஒருவர் என்ன சொல்றாரு, "கொஞ்சம் நகருங்க" அப்படின்னு கேட்கும்போது, இவருக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். "நம்ப பெரிய ரைட்டர். என்னைய பேர் இவர் சொல்றாரே" அப்படின்னு நம்ம பெரிய எழுத்தாளர்ங்கிற எண்ணத்தால, அதில் கொஞ்சம் காதுலயே விழாத மாரியே உட்கார்ந்திருந்தார். திருவண்ணாமலை வந்தவுடன் யோகிராம் சரத் ஆசிரமத்துக்கு இவர் போறாரு. அங்க போனா இவருக்கு முன்னாடி பஸ்ஸுல யாருக்கு இடம் தரமாட்டேன்னு சொன்னாரோ, அவர் நின்னுட்டு இருந்தார். அங்க அவர் குருவோட பேசிக் கொண்டிருந்தார். இவருக்கு தூக்கி வாரி போட்டது பாலகுமாரன் ஐயாக்கு. இருந்தாலும் கையில மாலையுடன் நின்று கொண்டிருந்தார். இவர கண்டுக்கவே இல்ல அவருடைய குரு யோகிராம் சரத்குமார். பூ மாலை என்ன ஆகும் ரோஜா மாலை நமக்கே தெரியும். நேரம் ஆக 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 எல்லாம் உதிர்ந்து வெறும் நார் மட்டுமே இருந்தது அதுல. அப்ப இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு இவர்கிட்ட அந்த பாலகுமாரன் ஐயா கிட்ட அந்த பேசிட்டு இருக்கிறவர அவருடைய குரு அறிமுகப்படுத்துறாரு. இவர் பெரிய எழுத்தாளர் அப்படிங்கும்போது. இவருக்கு அப்படியே உள்ள உடம்பெல்லாம் நடுங்கிச்சாம். ஐயோ! நம்ம இதுக்கு முன்னாடி பஸ்ஸுல என்ன நெனச்சோம், நம்ம தான் பெரிய எழுத்தாளர் அப்படின்னு நெனச்சோம் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, அவர அறிமுகப்படுத்தி விட்டு என்ன சொன்னாரு அவருடைய குரு, இவர் கொண்டு வந்த மாலைய அவர் கழுத்திலேயே போட்டார். என்ன இருந்தது அதுல நாறு தான்.
அத போட்டுட்டு அவர் கையில எப்பவும் ராம் சூரத் கையில வந்து ஒரு கையில விசிறி, இன்னொரு கையில ஒரு கொட்டாங்குச்சி வச்சிருப்பாரு. சூரத் குரு ஐயா. அவர் அத 2யுமே இவர் கையில குடுத்து, இத நீ இந்த ஒரு கையில விசிறி, இன்னொரு கையில கொட்டாங்குச்சி. இத நீ எங்கேயுமே வைக்கக்கூடாது. நடுவுல யார் கையிலயும் மாத்தக்கூடாது. இத இப்படியே வச்சுட்டே இன்னைக்கு நீ வந்து கிரிவலம் போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாராம். ராம்சரத் அனுப்பிச்சு விட்ட உடனே இவரு அன்னைக்கு அணிந்திருந்தது வேஷ்டி அணிந்திருந்தார். அதனால இவருக்கு உள்ளுக்குள்ள ஒரே பதட்டம். ஐயையோ! எப்ப வேணா இந்த வேஷ்டி என்ன ஆகும்? நடுவுல அவுந்து போயிடும். ஆனா இது நான் இவருக்கு அப்ப தோணிச்சா, நம்ம ஒரு பெரிய ஆனா அவுந்து விழுந்துருத்து வச்சுக்கங்களேன். ஒரு பெரிய எழுத்தாளர். என்ன ஆகும் ரோடுல மானம் போயிரும். அதனால என்ன உள்ள மனதுக்குள்ள எண்ணிக்கொண்டே இருந்தாராம். நான் வந்து என்னுடைய இன்னி ஃபுல்லா என்கிட்ட இருக்கிற இந்த தான்ங்கிற அகம்பாவத்தை இன்னியோட விட்டுடுறேன். கடவுளே இன்னைக்கு என்னுடைய இந்த கிரிவலம் வந்து நல்லபடியாக முடியணும் அப்படின்னு மனதுக்குள்ள எண்ணிட்டே போனாராம். அதாவது அது அப்படின்னு அவர் வந்து அது ஒரு இதுல பகிர்ந்து கொண்டார். அப்ப நம்ம கிட்ட எப்ப தான்கிற எண்ணம் வந்துடுச்சுனாலே, அங்க என்ன ஆயிடும்? விட்டு குடுத்தல் இல்லாம போயிடும் இல்லையா? அந்த விட்டு குடுத்தல் எண்ணம் இருந்தால் தான் எப்பவுமே நம்ம கிட்ட வாழ்க்கையில மகிழ்ச்சியே இருக்கும். நம்ம பல பேரு விட்டு கொடுத்து தான் செல்கின்றோம். சில சமயங்கள்ல அது காணாமயும் போயிடுது. நம்ம விட்டு குடுக்குறோம்னு நெனச்சுக்கிறோம். ஆனா காணாம போயிடுது. குடும்பத்துல யார்கிட்ட முதல்ல விட்டு குடுக்க வேணும்னு பார்த்தோம். முதல்ல குடும்பத்துல. அத பார்த்து பெரியவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு எப்பவுமே ஒரு 5 பேரோட தொடர்புல தானே இருக்கிறோம். தான், குடும்பம், சமுதாயம், ஊர், உலகம். இப்ப இந்த 5 பேர்கிட்டயும் நம்ம எப்பவுமே இணக்கமாக இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? அங்க எங்க ஆரம்பிக்குது? நம்ம குடும்பத்துல வாழ்க்கை துணையிட்ட குடுக்குறோம். அது நம்மளுடைய சந்ததிக்கு செல்லுது. அடுத்தது நம்ம பெரியவங்ககிட்ட குடுக்கறது. அதுவும் பார்த்து குழந்தைங்க அந்த விட்டு குடுத்தல அப்படியே மனப்பாடமா அத பார்த்து, பார்த்து, பார்த்து வளரும்போது, அந்த குழந்தை நல்லமாகிடுது. அது மட்டும் இல்ல, நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட விட்டு குடுக்குறோம். அது என்ன ஆகுது? நமக்கு ஒரு நட்பு நலத்த உண்டாக்கிடுது. அப்ப நட்பு நலம் இருக்கும்போது, நம்ம எதுவுமே நமக்கு ஒரு ஒரு ஆபத்து அப்படின்னா யார் முதல்ல வருவாங்க? நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வெளியில போயிட்டாங்க அப்படின்னா, சுத்தி இருக்கிறவங்க தானே வருவாங்க. அப்ப அங்க நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக முன்னாடி விட்டு குடுத்து பழக்கப்பட்டுட்டோம்னா, அப்ப நமக்கு ஒரு தேவை, ஒரு அவசியம் அப்படின்னா, முதல்ல யார் வந்து நிப்பாங்க? சுற்றி இருப்பவங்க. அங்க அங்க ஒரு நட்பு நலம் வருது. அப்ப சமுதாயத்தோட இதுதான் நமக்கு சமுதாயத்தோட இணக்கமாக அப்ப ஊரோட இணக்கமாக இருக்கிறோம். சமுதாயத்தோட இருக்கிறோம். இந்த மாரி நம்பல்லாம் சில பேர் இருப்பாங்க. ஆனா, சில பேர் பலவாகினால் பல நன்மைகளை பெறுவோம் நம்ப. நம்ம யார் யாரிடம் விட்டு அப்ப பிறரது சொல்களுக்கு நம்மளுடைய யார்கிட்ட விட்டு குடுக்குறோமோ, அந்த இடத்துல அங்க நம்மளுடைய சொல்லுக்கு ஒரு உரிய மதிப்பு கிடைக்கின்றது. மரியாதை கிடைக்கின்றது இல்லையா? அந்த மரியாதை, மதிப்பும் தானாகவே நமக்கு கிடைக்கின்றது. பேருந்துல நம்மளோட பயணிப்பவர்கள் கிட்ட நம்ம இடம் கொடுத்து பழகலாம் இல்லையா? நம்ம குடுக்கும்போது நம்ம நெறைய நேரத்துல போகும்போது கொஞ்சம் வயசானவங்க, இல்ல குழந்தையோட ஏறி வருவாங்க. அவங்களுக்கிட்டலாம் நம்ப வந்து நீங்க உட்காருங்கம்போது, அவங்களுக்கூடயே ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுது. அங்க ஒரு வாழ்த்தால நமக்கு தெரியாது. அவங்க உள்ளுக்குள்ளேயே வாழ்த்துறத நம்ப வந்து அனுபவிக்கலாம். ஏன்னா, நம்பளுடைய அந்த பயணம் பார்த்தீங்கன்னா, அவங்க நின்னுட்டே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனையோ பேரு அத பார்த்துட்டே இருப்போம் நம்ப. அவங்க அவங்க ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் இடம் குடுத்துட்டு நம்ம அவங்க இடம் குடுக்கும்போது, அவங்களுடைய மனசுல ஒரு ஒரு அந்த மகிழ்ச்சி, அந்த கண்களில, முகத்துல தெரியறத நம்ம பார்க்க முடியும். அதேபோல 2 வீலர், 4 வீலர்ல அதாவது இந்த வாகனங்கள்லாம் செல்லும்போது, நம்ம என்ன பண்ணுவோம், பின்னாடி வர வாகனங்களுக்கு இடம் விட்டு போகலாம். ஆனா நெறைய இடத்துல நம்ம என்ன பண்றாங்க, நம்மளே பார்ப்போம். இந்த ஆம்புலன்ஸ் வந்தா கூட, நம்ம என்ன பண்ணுவோம், முந்தி செல்றத பார்த்துருக்கோம். இல்லையா? எதுக்காக அந்த ஆம்புலன்ஸ் எவ்வளவு அவசரமாக வரும். ஆனா அதோடயே ஒட்டி ஒட்டியே வண்டி போவாங்க. அந்த இடத்துல நம்ம விட்டு குடுத்து போகலாம்ல. அப்ப வழி விட்டா தான் அந்த அந்த மாரி போகும்போது என்ன ஆகும், சாலை விதிகள நம்ம கரெக்ட்டா மதிக்க முடியும். இல்லையா? நம்ம அந்த இடத்துல நம்ம வழி விட்டு, அந்த சாலை விதிகளை மதித்து நம்ம செல்லும்போது, இந்த இடத்துல யாருக்காவது ஒரு உதவி தேவைப்படுகின்றது அப்படின்னா, உடனே நம்பளால கொஞ்சம் ஓரமா வண்டிய நிறுத்திட்டு உதவி செய்ய முடியும். ஆனா, நம்ம ஆம்புலன்ஸோடயே ஒட்டி ஒட்டி போனா, அங்க என்ன ஆகும்? இல்லையா? ஏதோ ஒரு காரணத்துக்காக போறவங்களுக்கும் நம்ம ஒரு பெரிய தடங்கல் ஆகிடும்.
இல்லையா? அப்ப விட்டு கொடுத்தல்ங்கிறது ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு வேணும். குடும்ப உறவுகளிடையும், நட்புகளுக்கு இடையும் ஒத்தும் உதவியுமாக வாழ முடியும். இந்த பண்பு ஆட்டோமேட்டிக்காவே நம்ம கிட்ட வந்துரும். இல்லையா? இயற்கையாகவே நம்ம கிட்ட வந்துரும். அதோடு நம்ம இந்த விட்டு கொடுத்தல் எல்லாம் முறையா எதுல நம்ம விட்டு குடுக்க கூடாது அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய பயிற்சியில ஒரு நாளும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஏன் கேட்டா, நம்மளுடைய பயிற்சி, நமது ஒவ்வொரு பயிற்சியுமே மகரிஷி ரொம்ப ஆழமா நுணுகி தான் அத குடுத்திருக்காரு. இல்லையா? ஒரு பயிற்சி நம்ம இப்ப நெறைய பேர் ஆசனங்கள்லாம் கத்துட்டு வருவாங்க. நம்ம மன்றங்களுக்கெல்லாம். எல்லாம் நீங்க 2 நாள், 3 நாள் செய்யாம இருங்க சொன்னாலே, அது எங்களால அடுத்த கிளாஸுக்கு போகும்போது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வரமாட்டேங்குதும்பாங்க. ஆனா நம்பளுடைய பயிற்சி செய்யுங்களேன். அந்த பயிற்சி நம்மளுடைய சஞ்சித கர்மாவையும் போக்கக்கூடிய பயிற்சி நம்மளுடைய பயிற்சி எல்லாம். நம்மளோட உடற்பயிற்சி நம்ம செய்யும்போதே, நெறைய வியாதிகள் நம்ம கிட்ட குணமாகறத பார்ப்போம். இல்லையா? அப்ப அந்த நோய்கள் எல்லாம் போக்கக்கூடிய பயிற்சி. அதை போக்கிக்கலாம். அதோட மனவளம். நம்ம நல்லா காலையில பயிற்சி முடிச்சுட்டு, காயக்கல்பம் பண்ணிட்டு, உடற்பயிற்சிய பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஏந்திருக்கும்போதே, நமக்கு உடல் நலம் நல்லா இருக்கும். மனவளமும் நல்லா இருக்கும். அதோட நட்பு நலம். நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருந்தா, நட்பு நலமும் நல்லா இருக்கும். உயிர் வளம் பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த விட்டு கொடுத்தல், அதாவது இதெல்லாம் நம்ம பயிற்சியை விட்டுக் கொடுக்காம, மற்ற அன்பர்களிடம் விட்டு கொடுத்து நாம் வாழும்போது நம்மளால இந்த உலகத்துல எல்லோரோடையும் இணக்கமாக இருக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனுங்கம்மா. மிகவும் ஒரு அருமையானதொரு சிந்தனை. விட்டு கொடுத்தல் வேண்டுமா? கண்டிப்பா விட்டு கொடுத்தல் வேண்டும். நம்முடைய வாழ்வு சிறப்பாக அமைய, நட்பு நலம் சிறப்பாக அமைய, நம்முடைய வாழ்க்கை நலமாக அமைய விட்டு கொடுத்தல் கண்டிப்பா வேணும். அம்மா சொன்ன மாதிரி விட்டு கொடுத்தல் இருக்கக்கூடாது அப்படின்னா, நம்முடைய பயிற்சிகளை விட்டு கொடுக்காமல் நம்முடைய தீய குணங்களை விட்டு கொடுத்து, விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை என்பதை மனதில் கொண்டு, நம்முடைய சுவாமிஜி கொடுத்த பயிற்சிகளை தவறாமல் செய்து வந்தாலே நமக்கு அந்த விட்டு கொடுத்தல் குணம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இது அப்படியே வந்துடும், இன்பில்டா வந்துடும் நமக்கு. எனவே இன்றைக்கு மிகச்சிறந்த முறையில் நமக்கு சிந்தனை வழங்கிய அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் இன்னைக்கு மிகச்சிறந்த முறையில் உரை நிகழ்த்திய பேராசிரியர் அருள்நிதி வனஜா அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், இறைச்செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. கை ஆன்லைன் வாழ்க வளமுடன். கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30க்கு தவம் தொடர்ந்து வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30க்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிறகு சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிறகு ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு